அகன்று போங்கள். மத்திய 7:21 சொல்றாங்க எல்லாரும், நான் உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினால அற்புதங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் வைத்தோம். இது இப்ப இருக்கிற எல்லா ஊழியக்காரரும் செய்யற காரியம். நமக்கு குழப்பமா இருந்திருக்கும். ஏன் அவங்க நல்லதானே செஞ்சாங்க, ஏன் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் தான். அதுல தேவன் மகிமைப்படும்படி அவங்க செய்யல, தாங்கள் மகிமைப்படும்படி செஞ்சாங்க. புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு? இந்த அற்புதம் செய்யறவங்களும் தீர்க்க தரிசனம் செய்யறவங்களும் பிசாசை தொடர்றவங்களும் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. கவனிங்க, என்ன பண்ணாங்க? ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க, ஃபிக்ஸ் பண்றாங்க. கேட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் போறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றாங்க, நமக்கு 10,000 20,000 கேட்டு வாங்கினா என்ன தப்பு அப்படின்றாங்க. ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட அப்படியே சொன்னார், ஹாஸ்பிட்டல் போறாங்க, 2 லட்சம் செலவாச்சுன்றாங்க, 3 லட்சம் செலவாச்சுன்றாங்க, நம்ம ஜெபம் பண்றோம் உடனே சரியாயிடுச்சு, 1000 ரூபாய் காணி கொடுக்குறான், அறிவு கட்டான் அப்படின்றாரு. அப்ப அதனால என்ன பண்றேன், ஃபிக்ஸ் பண்றேன். ஏன்னா பிசாசு குச்சிதா 15,000 ஆகும், கொள்ளை நோயா 20,000 ஆகும், 25,000 ஆகும் ஒரு நாளைக்கு. 3 தடவை திறந்து வந்தா இப்ப ஃபிக்ஸ் பண்றாங்க. இவர் என்ன சொல்லுவாரு? கடைசி நாள் கர்த்தர் வரும்போது, ஆண்டவருடைய நாமத்தினால பிசாசுல துரத்தணும். கர்த்தர் என்ன சொல்லுவாரு? வா மகனே சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரு? என்னை விட்டு அகன்று போ, நீ என்ன பண்ணல? பிதாவின் சித்தத்தை செய்யல. ஏன் பிதாவின் சித்தத்தை செய்யல? பிதா அதுல